அனைவருக்கும் வணக்கம். நம்மள வேளாண்மை கல்லூரி மாணவிகள். நாங்கள் இப்போ இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் இறுதியாண்டில் அனுபவ பயிற்சின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் ஜாப்பனீஸ் குயில் அப்படின்னா ஜப்பானிய காடைகளை வளர்க்க போகிறோம். அந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்குறதுக்கு தேவையான இட அமைப்பை தேர்வு செய்வதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் மேடான நீர் தேங்காத இடத்தை தேர்வு செய்தல் வேண்டும். குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலையில் இருந்து தொலைவில் புதிய கட்டிடமாக இருந்தால் அது ரொம்பவே நல்லது. விற்பனை வாய்ப்புகளும் விற்பனை வசதிகளும் உள்ள ஏற்ற இடமாக இருந்தால் நல்லது. மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து வசதி உள்ள இடமாக இருத்தல் வேண்டும். பண்ணையின் நீளவாட்டு பகுதி கிழக்கு மேற்காக அமைக்க வேண்டும். அடுத்து காற்று வீசும் திசைக்கு குறுக்கே பண்ணை அமைக்க வேண்டும். பண்ணையின் அகலம் 30 அடியாகவும் நீளம் நமக்கு தேவைக்கேற்ப அமைக்க வேண்டும். பண்ணையின் உயரம் 10 முதல் 12 அடி வரை இருக்க வேண்டும். இவையே ஜப்பானிய காடைகளுக்கான பண்ணையை தேர்ந்தெடுக்கும் முறையாகும்.